நிக்கிறீங்க? உள்ள போங்க. வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா வாங்க. மர்மோ சீதா வந்துச்சாமா? சீதாக்காவா? இப்பதான் பரவாயில்ல உள்ள போனாங்க. சீதாக்காக்கு என்ன வேணும்? சீதா மாமியாமா? சீதாக்காக்கு மாமியார். ஓ மாமியாரா? சரி சரி, இப்பதான் உமாக்காவும் சீதாக்காவும் உள்ளார போனாங்க. நீங்களும் போங்க. போய் ஜூஸ் எல்லாம் குடிங்கம்மா. குடிக்கலாமா? குடிக்கிறேன். இந்த பாரு, பாதி காசு தானே எழுதியிருக்கேன். மீதி காசுலாம் இருக்குல்ல, அந்த எழுதின காசை மட்டும் தம்பிகிட்ட கொடு. அந்த எழுதின நோட்டையும் எழுதின பணத்தையும் கணக்கு பார்த்து தம்பிகிட்ட கொடுத்துடு. அந்த நோட்டில் எழுதாமல் பேர் எழுதாமல் தனியாக காசு எடுத்து வைக்க சொன்னேன் பாரு. இந்த டப்பாவில் வச்சுருக்கோம் பாரு. இந்த காசை பணத்தை நம்ம எடுத்துக்குவோம். அதை ஒன்றும் நோட்டில் எழுத வேணாம். யாருக்கும் இவ்வளோ பணம் அண்டு சொல்லிவிட்டு அது பணத்தையும் எழுத வேணாம், அது பேரையும் போட்டு எழுத வேணாம். இது இந்த பணத்தை தனியாக இந்த டப்பாவில் நம்ம வச்சுக்குவோம். இதை வந்து நம்ம எடுத்துக்குவோம். இதில் எழுதுகிற பேரில் எழுதுகிற பணத்தை மட்டும் தம்பிகிட்ட கொடு. என்னம்மா இப்படி சொல்ற? தம்பிக்கு தெரிஞ்சு அதாவது நினைக்க மாட்டான். என்ன நினைக்க போறான்? அதெல்லாம் எப்படி தெரியும்? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நீ சும்மா கடை. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பாதி காசு நோட்டில் எழுதிட்டு பாதி காசு எழுதின காசை மட்டும் அந்த டப்பாவில் வைக்க. பாதி காசு எழுதாம பாதி காசு என்கிட்ட கொடுத்துடு. அந்த காசை மட்டும் நான் இந்த டப்பாவில் வச்சுக்கிட்டேன். இது ரெண்டும் ரொம்பளுக்கு 2 பேருக்கும். அதை வந்து அவன் தம்பிகிட்ட கொடுப்போம். சரி சரிம்மா. இன்னும் ஒருத்தரே காணுமே. மொய் எழுத காணு வரக்கானு. என்ன எல்லாம் எங்கே போனாலுவா? வரங்கப்பா, இந்த ஜூஸ் கொடுக்குற பிள்ளைய வர காணு. வருவா ஜூஸ் எடுக்க போயிருக்கா. வருவா. எங்க வளைய காப்பு ஊர்ற பொண்ணெல்லாம் காணு. வாங்கம்மா வாங்க. வளையக்காப்பு உள்ள பொண்ணெல்லாம் உள்ளார இருக்கு. போய் பாருங்க. இங்க ஜூஸை குடிச்சிட்டு மொய் எழுதிட்டு போய் பாருங்க. என்னது ஜூஸை குடிச்சிட்டு மொய் எழுதணுமா? என்னது இது? சீதா பொண்ணு எழுதாமையா இருப்பா? அவள் எழுதி தானே இருப்பா. இந்த பொம்பளை என்ன ஜூஸை குடிச்சிட்டு மொய் எழுதுங்குது? எழுதுனால இல்லைன்னு என்னன்னு தெரியல. எழுதுனால எழுதலையே தெரியல. பணம் இருக்கா இல்லையே தெரியல. சரி, நம்மளாச்சும் எழுதி தொலைப்போம். ஜூஸ் எடுத்துக்கம்மா. ஜூஸ் எடுத்துங்க. கொண்டாமா. சீக்கிரமா ஜூஸை குடிச்சிட்டு மொய் எழுதிட்டு போங்க. இந்த வரமா ஜூஸை குடிச்சிட்டு தானே வரணும். இதே நம்ம எழுதிட்டு போன்னு எப்படி பார்க்குது? யார் இது? குடிச்சாச்சு, எழுதி தொலைப்போம். இந்தாம்மா பணம் எழுதுங்க. கொண்டாங்கம்மா கொண்டாங்க. 200 ரூபாய் வைக்கிறேன். லட்சுமி சீதா மாமியார் லட்சுமின்னு போடுங்க. எழுதுங்க, நான் பார்த்துட்டு போகிறேன். என்ன சீதா மாமியாரா? சீதா மாமியாரா நீங்க? பட்டிலாம் குடியிருந்தாளுவல அந்த வீட்டில் சீதா இருப்பாளே, அவன் மாமியாரா நீங்க? ஆமாம்மா, எங்கள் வீட்டில் தான் பட்டு இருந்துச்சுன்னு சொல்லிச்சு மருமவ. அவங்க மாமியார் தரானு. 200 ரூபா சீதா மாமியார் 200 பேர் போட்டு வைங்க. சரி சரி, பேர் எழுதி வைக்கிறேன். நீங்கள் போய் வளைகாப்பு விடுற பொண்ணை போய் பார்த்து வளைகாப்பு விடுங்க. வளையல் போடுங்க. போய் போங்கம்மா போங்க. இன்னும் நீங்கள் எழுதவே இல்லையா? எழுதுனதை பார்த்துட்டு நான் போகிறேன். என்னம்மா அது? எழுதாம எப்படி இருப்போம்? நீங்கள் போங்க, நாங்கள் எழுதுறோம். உங்களுக்கு தெரியுமா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? சீதா மாமியார் லட்சுமி என்று எழுதணும், அப்படித்தானே? சீதா மாமியார் லட்சுமி என்று எழுதுறேன். நீங்கள் போயிட்டு வாங்க. சரி சரி, போயிட்டு வரேன். ஜூஸ் கொடுக்குறப்பில்ல. ஏன் பாட்டி ஜூஸ் வேணுமா உங்களுக்கு? நாங்களாம் ஜூஸ் குடிச்சிட்டோம், எங்களுக்கு ஜூஸ்லாம் வேணாம். யாராச்சும் வரங்க அனுப்பி ஜூஸ் போய் எடுத்துட்டு வா. போ. சரி பாட்டி, போய் எடுத்துட்டு வரேன். அம்மா அந்த பணத்தை கொடுமா. என்ன பேர் சொன்னாங்க? சீதா மாமியார் லட்சுமின்னு எழுதுணுமாம்மா? இந்த பணத்தை எழுதுவோம் வேணாம், ஒன்றும் வேணாம். இதை தூக்கி அந்த டப்பாவில் போடுறேன். இது பேர் எழுத வேணாம். சீதா பேர் தான் போட்டு 500 ரூபா பணம் எழுதியாச்சுல. 500 ரூபா பணத்தை வச்சுட்டு ஒரு குடும்பமே வந்திருக்கு. 5 பேர் 6 பேர் வந்து சாப்பிட்றதுக்கு. அதுக்கு இந்த பொம்பளை 200 ரூபா வாங்கியாச்சு. விடு, இதை வந்து எழுத வேணாம். இது ரொம்ப கணக்கில் வச்சுக்குவோம். அவள் சீதா பணத்தை தம்பிக்கு கணக்கில் வச்சுருவோம். அதை எழுதுனது போதும். என்னம்மா இப்படி சொல்கிற? அது சொல்லிக்கிட்ட போகுது அந்த பொம்பளை. அது சீதா மாமியாங்குது. கேட்டுட்டா என்னம்மா செய்யறது? அதெல்லாம் கேட்காது, ஒன்றும் கேட்காது. நீ வேற அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதை பெருசு பண்ணி போய் கேட்குது. அதெல்லாம் கேட்காது. அப்போங்க பார்த்தா எப்போ எழுதிச்சு வந்துச்சு. எங்களுக்கு அந்த பொம்பளையை பார்க்கலேன்னு சொல்லிவிடுவோம். சரியா போயிடுச்சு. என்னம்மா சொல்கிற? ஏதாவது பிரச்சனை ஆகிட போதுமா? இந்த பொம்பளை ஏதாவது மாட்டி விட்டுற போகுது. அதான் சீதா மாமியார்னு சொல்லுது. இது வேணாம்மா, இது ஒன்று எழுதிடுறம்மா. சும்மா ரெடி. எல்லாரும் வச்சுட்டு போயிட்டாடுவோம். பாதி பேர் 3/4 பேர் காசு அவன் தம்பிக்கு தான் எழுதி வச்சிருக்கோம். 1/4 பேர் காசு தான், பணத்தை தான் நம்ம எடுத்துருக்கோம். அதே பணம் குறையுது. இது 200 ரூபா போயிட்டு போதான்ட்டு 500 ரூபா தான் வச்சுட்டா. அது தம்பி கணக்கில் எழுதியாச்சு. இது 200 ரூபா தானே போயிட்டு போதா. 200 ரூபா நம்ம கணக்கில் எழுதிக்குவோம். விடு, அதெல்லாம் அவருக்கு அந்த பொம்பளை வந்து பெருசெல்லாம் பண்ண மாட்டா, சொல்ல மாட்டா.
இந்த மாதிரி அப்படிதான் வந்து கேட்டான்னா நான் ஏதோ 200 பணம் வச்சேன்னு கேட்டாலும் உன்னை நான் பார்த்ததே இல்லை. நீ எப்போ வச்ச பணம் அதெல்லாம் நீ வைக்கவே இல்லை. உன் மருமக வச்சதானே நான் சொல்லிப்படுறேன். நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். நீ வாயை திறக்காம இரு. அதெல்லாம் நான் பேசிக்குவேன், நான் சொல்லிக்குவேன், நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா. வாங்கக்கா, சீதாக்கா, உமாக்கா, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? வீட்டில் வேலைலாம் பார்த்து தானே வரணும் கவிதா. நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். வந்து அங்கே ஜூஸு குடிச்சிட்டு மொய் எழுதிட்டு தான் வரோம். ஓ அப்படியா? வாங்கக்கா, உமாக்கா, சீதாக்கா வாங்க. பட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. என்ன முருகன் என்னையும் உட்கார வச்சாச்சா? என் பிள்ளை என்னையும் உட்கார வச்சு அநியாயம் பண்ணுதுவா. உட்காந்து தான் கிடக்கணுங்குதுவா. அங்கே சாப்பாடு வைக்கிற இடத்துல வர யாரையும் கவனிக்க முடியல. நாகராஜ் எங்கே வந்திருக்காரா? வந்திருக்கு அண்ணா, வந்திருக்கு. வீட்டில் உங்கள் மாமியாங்களாம் இருக்காங்கன்ட்டு சொன்னாங்களே அம்மா. மாமியாங்க மாமனாலாம் வந்திருக்கோல, மணிகண்டெல்லாம் வந்திருக்கோலாக்கா, எல்லாரும் தேவைக்கு வந்திருக்கோல. எல்லாரும் வந்திருக்கோம். உமாக்கா உங்கள் வீட்டில்? எல்லாரும் வந்திருக்கோம் பட்டு. எங்கள் வீட்டிலே எல்லாரும், பையன், எங்கள் வீட்டுக்காரு, நானும் எல்லாரும் வந்திருக்கோம். அக்கா ஜூஸ்லாம் குடிச்சிங்களா? குடித்தோம் கவிதா, குடித்தோம்மா. எங்கே பட்டு அம்மா சித்தியெல்லாம் காணு? இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்துச்சுவா அம்மாவும் சித்தியும். இப்போ சாப்பாடு வைக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கணும் கவனிக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அம்மாவும் சித்தியும் போயிருக்குவாக்கா. ஓ அப்படியா? ஆமாம், அங்கேயே போய் பார்க்கணும்ல, கவனிக்கணும்ல ரொம்பலாம். ஆமாம், சாப்பாடு வந்திருக்காங்களா, கவனிக்கணும்ல. அங்கே ஆம்பளைக்கெல்லாம் யார் கவனிக்கிறான்னு தெரில. மாமனார் போயிருக்காரு, அவர் தான் பார்த்துக்க சொல்லியிருக்கேன். ஆமாம், அம்மா அப்பா சித்தி 3 பேரும் அங்கே 2 கவனிச்சிக்கிட்டு நிற்கிதுவோ. சீதாக்கா உமாக்கா வளைய போடுங்க பட்டுக்கு. போடுறேன். வளைய போடுறோம்மா. வளைய போட்டுட்டு எல்லாம் சாப்பிட போங்க. நல்லதும்மா, சாப்பிடுங்க. சாப்பிட்றோம்மா. அக்கா வலையில் போட்டுட்டு எல்லாம் போய் 2 பேரும் போய் நல்லதுமா சாப்பிடுங்க. வீட்டில் எல்லாரையும் அழைச்சிட்டு போய். ஆமாக்கா, சாப்பிட்டுட்டு தான் போகணும், சாப்பிடாம போகக்கூடாது. எப்படி வந்துட்டு சாப்பிடாம போவோம்? சாப்பிட்டு தான் போவோம். ஏன் பட்டு, உன் தேவைக்கு வந்திருக்கோம், சாப்பிடாமையா போவோம்? சாப்பிட்டு தான் போவோம். சரிம்மா, நாங்களாம் கவனிக்கலன்ட்டு ஒன்றும் நினைக்காதீங்க. நல்ல சாப்பிடுங்க. சரிண்ணே. வாங்கம்மா, வாங்க அண்ணே, வாங்க அண்ணே. வரேன். பட்டு இதான் சீதாக்கா மாமியார். ஓ அப்படியா நீ? வாங்கம்மா. இப்போ தான் சீதாக்கா உமாக்கா வந்துட்டு போனாங்க. வந்துட்டு போச்சுங்களா? அது கூட தான் கூப்பிடுச்சுவா. நான் தான் லேட்டாக வரேன், நீங்கள் போங்கன்னு சொன்னேன். அது பின்னாடி வந்துச்சு, நான் பின்னாடியே வரேன். ஜூஸ்லாம் குடிச்சிங்களாம்மா? குடித்தேன். வலைய போடுங்கம்மா, வலைய போட்டுட்டு போய் சாப்பிடுங்கம்மா. ஆமாம்மா, சாப்பிட்டுட்டு வாங்க. சாப்பிட்றேன். நாகராஜி வா. அண்ணா வாங்கண்ணே. முருகா, என்னடா இது புது மாப்பிள்ளை மாதிரி இப்படி உட்காந்து இருக்கிற பொண்ணுக்கு பக்கத்தில்? இப்போதைக்கு அண்ணன் புது மாப்பிள்ளை தானே, கல்யாணம் பெருசாக செய்யலைன்னு சொல்லிட்டு இதாச்சும் பெருசாக செய்வோன்னு செய்கிறாங்க அண்ணன். ஏன்டா நீ வேற நாகராஜி கிண்டல் பண்ணுறியாடா என்ன? கிண்டல்லாம் பண்ணலண்ணே, பெருசாக செய்கிறீங்களா வளைகாப்பா, அதுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம், கல்யாணம் பெருசாக செய்யலன்ட்டு வளைகாப்பாச்சு பெருசாக செய்யணும் செஞ்சு இவனை மாப்பிள்ளையா உட்காந்துருக்கான். போவாங்க என்ன, நான் இங்கே உட்காந்துருக்கேன், எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, நீங்கள் எங்கே தான் உட்காந்துருக்குன்னு, அதெல்லாம் கிண்டல் பண்ணா என்ன? அதானே, எல்லாம் கிண்டல் தான் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் உட்காந்து தான் கிடக்குன்னு. உட்காரு. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் உட்காருங்கண்ணே, உட்காந்து மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துக்கங்க, சந்தனம்லாம் வச்சுக்கோங்க. எல்லாம் என்ன பேசுகிறானோ பார். அம்மா வலையை போட்டுட்டு வாங்க. நாகராஜி அப்பெல்லாம் வந்திருக்காரா? வந்திருக்காங்க அண்ணா, அங்கே உட்காந்துருக்காங்க. சரி, எல்லாம் நல்லதுமா சாப்பிடுங்க. நான் வந்து கவனிக்கலன்ட்டு ஒன்றும் நினச்சிக்காதீங்க. மாமனார் அங்கே நிற்கிறாரு, எல்லாம் நல்லதுமா சாப்பிடணும். நீ தான் மாப்பிள்ளையா உட்காந்துருக்கிய, கொஞ்சம் நேசம் நச்சு இருந்துச்சு. வாடா, வரமாட்டேன். வரேன், நீங்களாம் போங்க, நான் வரேன்.